அநேக நேரத்துல ஏன் என்னுடைய வாழ்க்கையில வனாந்தரம்? நம்ம தேவனை நேசிக்க வேண்டிய இடத்துல தன் கணவனை தூக்கி வைக்கிறது, தன்னுடைய மனைவியை தூக்கி வைக்கிறது, தன் பிள்ளைகளை தூக்கி வைக்கிறது. ஆண்டவர் என்ன செய்வார்னா, இந்த அன்பெல்லாம் அடைச்சிட்டு இப்ப பாரு, நீ அதிகமா நேசித்தில, உன்னை அதிகமா நேசித்தார்களோ, கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி இப்ப வனாந்தரத்துல விட்டுருவார். நம்முடைய இருதயமும் வனாந்தரமா இருக்கும், சூழ்நிலையும் வனாந்தரமா இருக்கும். இப்ப நம்ம தேவம் உட்கார்ந்து, ஐயோ இவங்க பேசல, அவங்க பேசல, அவங்க பேசல, இவங்க பேசல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் மனிதனுடைய அன்பு மாறி போகும், மனிதனுடைய அன்பு மாறி போகும். ஆனால் என்னுடைய அன்பு மாறாது, தேவனுடைய அன்பு மாறாது. தேவனுடைய அன்புதான் நிலையானது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் முதலாவது தேவன் நம்மை வனாந்தரத்தின் பாதையில அவர் அனுமதிக்கிறார், அந்த சூழலுக்குள் நடத்துகிறார், அந்த சூழ்நிலைக்குள் நடத்துகிறார். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த அன்பெல்லாம் மாயை, இந்த அன்பெல்லாம் உலக அன்பு, எப்பவுமே எதிர்பார்த்து நேசிக்கக்கூடிய அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு, நீங்க எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும் நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்மை நேசிக்கக்கூடிய பாரபட்சம் இல்லாத அன்பு, பட்சபாதம் இல்லாத அன்பு, என்றைக்கு மாறாத அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு.